ஓய்வு எடுக்க போறா காடா வெளியே வச்சுக்கணும் ஆடி கிடக்குறேன் அவன் வாயில எப்போல விட்டு ஆட்டம் இப்படி வா வாடா உட்கார்ற கீழே பாருங்க என்ன பெற்று தம்மோ நினைச்சுக்கிட்டு சற்று நிறைய மடிமை தலை வைத்து உறங்குங்களே. அண்ணி அண்ணி யாரு அண்ணி யாரு? பெற்றெடுத்த தாய்க்கு சமமா நான் நினைக்கிறேன். மற்றவங்களை யாரு அதுவே கோல பண்ண போறான். அழகா தூங்க வச்சிருக்கீங்க. கவலைப்படாதீங்க. உன் அண்ணி உனக்கு அம்மா மாதிரிங்க. அம்மா மாதிரியா? அவன் மாசமா இருக்க மறந்தே இதுக்குள்ளேவா திரும்ப ஒரு பொம்பளை நடந்துக்க மாட்டேன். வர வர நீ நம்ம ஆம்பளை பண்றேன் திரும்பி ஒரு ஒரு பொம்பளை நடந்து நம்ம ஊர்ல ஒருத்தர் பிடிக்கிறாங்க. எப்படி அட மாதிரி எங்க பாக்கல அம்மா நான் அதுதான் நல்ல பழக்கம். அது சொல்லுங்க நீ படுங்க வாங்க குழந்தை தானே வாங்க அம்மா நான் வாங்க. அப்படியா? மடி மீது தலையத்து உறங்கலாமா? தரவுண்டு கிடையாது. சின்ன வயதுல முந்தி தவமிருந்த 300 நாட்கள் சுமந்து பெற்றெடுத்த தாய்மகத்தை நான் பார்த்ததே கிடையாது. அம்மா மடியில எப்படி படுத்து உறங்கினது? அப்படியா? அண்ணி உனக்கு அம்மா மாதிரி. அண்ணி யாரு? பெற்றெடுத்த தாய்க்கு சம்பந்தா? ஆகட்டும் அண்ணி, நான் படுக்கிறேன் அண்ணி. ஆகட்டும். கிட்டவாடி அண்ணி சொல்லுங்க அண்ணி. இந்த கம்பெனில ஒருத்தவங்க கூட என்ன ஆம்பளியா மதிக்கலையா? அதெல்லாம் மதிப்பு வாடி பாரு பாடி யாரு பாரு பாருன்ற என்ன இந்த வயிற்று வச்சுக்கிட்டு எங்க இருந்து நகர முடியும்? ஆப்பா சரிங்க ஓகே. அது நான் பண்ணுங்களா பண்ணுங்க. அண்ணி சொல்லுங்க அண்ணி. அண்ணி கதையா? ஆமா கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. சின்ன வயசுல எங்க அம்மா குட்டி குட்டி கதை சொல்லுவாங்களா எனக்கு? உங்க அம்மா சொல்லுவா ஆயா வட சொல்லிட்ட கதை. மைத்துனரே எனக்கு தெரிஞ்ச சந்தேகம். ஆமா சந்தேகம் கொடிய நோய். உடனே தீர்த்து வைக்கணும். நீ சொல்லுங்க. அப்படியா? நம்முடைய அரண்மனையில ஒரு வெள்ளை குதிரை இருக்கு. அந்த வெள்ளை குதிரை மீது இப்பொழுது இந்நாட்டு மண்ணை உணர்ந்து அண்ணன்பா சவாரி செய்யறேன். அண்ணனுக்கு பிறகு யார் சவாரி செய்வாங்க? கேட்டியா கதையே? வெள்ள குதிரை ஒன்னு ஏறுற குதிரை ஏறுவேன். நீ ஏறுவா உனக்கு ஐந்து ஏற்றாது. நெட்டி முட்டி ஏறுவேன். அண்ணன் ஏறுற குதிரை நீ ஏறுவா. எச்சலாம் என் சேட்டு என் 2 குண்டு என் பழம் என் கோணை என் பழுப்பு என் புளியாம்பாயா என் முந்திரி பாயா என் சாத்துக்கடியா என் சூத்துக்கடியா வாய்ந்த தனடி தேவையாச்சு. இரண்டாவது கேள்வி. நம்முடைய அரண்மனையில ஒரு தங்க
என்ன பண்ற? கை வைக்கிறது. தங்க தட்டு இருக்கு. அந்த தங்க தட்டுல இப்போது என்னுடைய கணவன் தப்பா உணவு வருகிறாரு. ஆமா. அண்ணனுக்கு யாரு சாப்பிடுவாங்க? பிறகு அந்த தங்க தட்டுல உணவு தம்பி நான் தான் சாப்பிடுவேன். அண்ணன் சாப்பிடுற தட்டுல சாப்பிடுவேன். ஐயோ அது எச்ச தட்டுடா. சின்ன வயசுல இருந்து நானும் அண்ணனும் ஒரே தட்டுல சாப்பிடுவேன்டா. சின்ன வயசுல இருந்தா கழுவாத போடுவா. ஐயோ வாசினே இருக்கு. சாப்பிடுவேன். இதுக்கு தான் வெளிநாட்டு படிப்பு போனோம். இந்த இருக்கிறவங்களாம் தெரியுமா? அழகையா சொல்லுங்க. அடுத்து என்ன தெரியுமா? அழகா பதில் எப்படிதான் கேட்கறது? காலாண்டு பரீட்சையில பாஸ் ஆயிட்டேன். பாஸ் ஆயிட்டேன். அரையாண்டு பரீட்சையில பாஸ் ஆயிட்டேன். அண்ணி உனக்கு அடுத்தது முழு ஆண்டு பரீட்சை. அப்படியா? அதை முடிச்சாதான் உனக்கு அடுத்த கிளாஸ். என்ன கிளாஸ்? ஈஸ்வந்தரோ கிளாஸ். சொல்லுங்க. இருந்தாலும் நம்முடைய அரண்மனையில எப்படியா போயிட்டு வெளியே வேற எப்படியா மாட்டி நடப்பாங்க? ஒரு சீமந்தம் பண்ண பொண்ணு ஒரு என்ன வாய்து வீட்டுதான் திட்ட போறாங்க. சொல்லுங்க. ஆமா இருங்க. நீ நாடுக்கு அந்த புதுசுல மதுரானுக்கு பஸ் ஸ்டாண்ட் சுகர் கொடுத்தா வந்த அவுட்டு போட்டு சொன்னாங்க. இதுல ஒரு அது கத்து சொன்னாங்க. மூணாவது தெரியுமா? நம்முடைய அரண்மனையில ஒரு பஞ்சு மச்சம் இருக்கு. அவரை நானும் கூட தான் படுத்து உறங்குறோம். அண்ணன் காலங்க போயிட்டாரு. ஒருவேளை செத்துட்டா மருந்து கூட அந்த வார்த்தை சொல்லாதீங்க. எங்க அண்ணன் 100 ஆண்டு காலம் உயிரோடு வாழ முடியும். சொம்மாங்காட்டியும் சொம்மாங்காட்டியா கதியில புழு புழுக்கா சிக்கலுக்கா. எப்பா வெளிநாடு போய் வந்து இங்கிலீஷ் படம் பாப்ப. நீ தான் வேன்ல பாத்துக்கணும் வந்தாங்க. என்னத்தை பார்த்தா? ஐயோ ஜாக்கி சான் படம்டா. அது மருந்து கூட அந்த வார்த்தை ஒரு கதைக்காக செத்துட்டா அம்மா அப்படிதான் கத்துவாங்களாமா? எங்க அம்மா பாய் கத்த பூச்சுற பாவி ஒரு வார்த்தை எங்க அப்பா இது பேச பண்ண கேட்டுப்பாரு. அப்படியாப்பட்ட வயசுல பிறந்து என்ன போய் சொல்ற நீ எப்படி விற்காத எவனா விற்பேட்ல ஏமாந்துருப்பாங்க போய். நான் மொழிக்கு தெரியல 2 மாசமா ஒண்ணு முடியல.